ஹாய் கைஸ், ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ண மாதிரி வண்டி எடுத்து கிளம்பி வந்தாச்சு. நான் இன்னும் எந்த டேஷும் ஆளுக்கு காணும். இதோ வந்துட்டேன். பாப்பாம்மா 6 மணிக்கு சொன்னா எத்தனை மணி? 7 மணி வரைக்கும்டா. ஆய் வர மாட்டேங்குது. கெட்ட பையல எப்ப பார்த்தாலும் ஆய் வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டு. எங்க டீம்லயே மூத்தவர் ஆதி காலத்து ஆளு, அவர் வந்து பிக்கப் பண்ண போறோம். என்ன கம்பளெல்லாம் அவுத்துட்டுக்கிற, முடியெல்லாம் இவ்வளோ ஷார்ட்டாக கட் பண்ணிட்டுக்கிற. டேய் என்னடா என்ன பண்ணீங்க ராஜா? கார் உணவு போட்டு டீ மட்டும் போட்டு கிளம்பி வந்துடுறேன். என்ன பிடிக்கிறது மொத்த வாடா, டைம் ஆச்சு பாடு. பாடா ஆமாடா இவன்டா எவன்டா? ஏன்னா ட்ரிப் போகணும் பிளான் பண்ணிச்சு, எல்லாம் வந்தாச்சு. ட்ரிப் கிளம்புறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சா, ஒரு நல்ல சாமி பாட போட கேட்டு ஒரு நல்ல வைப்பா போவோம். சாமி பாட்டு தானே. ஆடி நீங்க மட்டும் நல்லா முன்னாடி உட்காந்து 2 பேர் ஃப்ரீயா பரத்தை போட்டு அம்முக்கு அம்மு போட்டு நான் என் நம்பிக்கை கண்ணாடி பெரியதவ பரத என்ன மேட்டர்னா முடி எப்பவுமே அது மனுஷங்கெல்லாம் எப்படியாப்பட்ட மனுஷனுக்கும் கொஞ்சம் முடி அந்த பக்கம் போவோம், கொஞ்சம் முடி இந்த பக்கம் போவோம். அதை வச்சு ஒரு சுத்தம் வச்சியா அப்படியே ஒரு மாதிரி கேர்ல இது சாயம் வரைக்கும் தாங்க வரணும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தோசை ஊற கல் தோசை 25 ரூபா மச்சான். இப்போ கல் தோசை 25 ரூபா, நைஸ் தோசை 40 ரூபா மச்சான். கல்யாணி 40 ரூபா. இட்லி எவ்வளோ 10 ரூபா இருக்குல்ல, 14 ரூபா 15 ரூபா 12 ரூபா இன்னைக்கு. ஆமா மச்சான் மச்சான், ஒரே ஒரு ஆப்பாயில் எவ்வளவு தெரியுமா? 15 ரூபா 20 ரூபா. ஆனா ஒரு முட்டை எவ்வளவு தெரியுமா? 4000 ரூபா மச்சான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். நான் அப்படியே வேலைக்கு வச்சீங்கன்னா சம்பளம் கிடையாது. உள்ள போனா சாப்பிட்டா காலி பண்ண பாத்தீங்களா? இது வரைக்கும் 10 வடை சாப்பிட்டுக்கிறானா? வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கலாம்னு நம்ம நினைக்கிறப்பதான் பசி எடுக்குது. பாத்தியா, பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய் தண்ணி கிண்ணி கூட செத்துக்கிட்டு தொலை போற. 1 2 3 4 5 டீ குடிச்சிட்டு மான உட்காந்துக்கிற நீ. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. நீ என்ன மச்சு பண்ணுகிற? சமோசா சாப்பிட்டியா? ஓசரி சோறு கிடைச்சா உட்காந்து கட்டு கட்டுறாயா? அவன் எல்லா டீகளை வரான போறவங்க என்ன பண்ணுறான்னு தெரியல. நான் மாய என்ன பண்ணுகிறேன், நீ என்ன பண்ற? மூச்சு போயிடுச்சியா? இதானா சோகம்? என்னன்னா முகேஷ எங்களால காப்பாத்த முடியல. பில் மொத்தமா கொடு. என்ன சாப்பிட்டீங்க காசு சொல்ல மொத்தமா. நீ என்ன சாப்பிட்ட? 2 சமச்சா நல்லா சாப்பிட்டல. சவுண்டா பேச எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? 3 போண்டா வேற 3 போண்டா சாப்பிட்டேன். ஒரு ஊரா துண்ணு தண்ணி 2 முறுக்கு போயிட்டு எடுத்துக்கிறேன். ஏய் இவன் கம்மி தனியா இருந்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கஜிரா ஒரு அப்படியே வச்சேன். 3 போண்டா அதுக்கப்புறம் கஜிரா 1 நீ என்ன மாதிரி சாப்பிட்டா? நான் 2 சமோசா 2 சமோசா ஒரு டீ. ஏய் புத்துரா போ, நான் என்ன குடிக்க சொல்றீங்க? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? கார்ல இருக்கிறேன் வந்துருங்கண்ணா. ஏய் இல்ல நல்லா சாப்பிடறானா? பார்த்து போய் நின்றாங்க. போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. பால் போய் நின்றாங்க. காசு கூட குடும்பம்ன்றான். சரி கால் போங்கிறேன். எல்லாம் ஷேர் பண்ணா மொத்த காசு எல்லாம் ஷேர் பண்ண. மன கட்டல மன கவலை எல்லா பிள்ளையும் நான் தானே கொடுத்தேன்.
இப்பதானே சாப்பிட்ட டீ எல்லாம் வச்சு போண்டா பத்தி சாப்பிட்ட கஜா சாப்பிட்டீங்க 2 பேரும் அவங்க இருக்கிறோம். ராஜேஷ் சப்போர்ட்டா இருக்கு. நல்ல பாட்டா போடுங்கய்யா. அரசியல் சொல்லுங்கடா. ஒழுங்கா பேச மாட்டாங்க. இந்த வரைக்கும் இன்னும் ஒரு பேருக்குள்ள ஓட்டமாயா அந்த பாம்பு பிளப் பண்ணலாம் போனேன். அது இதே கேட்டு கடைசி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியல. இருந்தாலும் ஆதார் கார்டு எடுத்துன்னு போவேன், ஓட்டு ட்ரை பண்ணுவேன். எல்லாத்தையும் போவேன். போன முடிஞ்சா நம்ம ஓட்டு என் தலைவர் விஜய் தான். நாட்டுல என்ன தின்றது காட்டு தின்றது தூங்குறது இவெல்லாம் எதுக்கு இவெல்லாம் ஏன்னா கூட்டிட்டு வந்தியா? அது நல்லா தூங்குது. எழுந்திரிச்சுன்னு வச்சுக்க, நம்ம கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் திருடிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசியல் வந்துட்டு ஒரு வாட்டி 5 வருஷம் ஆட்டினாங்கன்னா அது அவ்வளவு முடிச்சிடணும். அவள்தான் 5 வருஷம் தான். அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் வேற ஒருத்தர் தான் பண்ணணும். பார்த்தா அப்ப வரதான் இந்த வயசான பித்து இல்ல அம்மையா, இவங்க என்ன பண்றதுன்னா இந்த வயசான இதெல்லாம் ஐயோ என் தலைவன் எம்ஜிஆர், ஐயோ ஜெயலலிதா, கருணாநிதி அப்படிலாம் இருக்காங்கல்ல. இப்ப இவங்க ஐயோ அப்படி யார் நிக்கிறாங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் கிடையாது. சரியா ரெட்ட சூரியனா சூரியனு அந்த மாதிரி கட்சி சொல்லிட்டு இந்த தலைவன்னு சொல்லிட்டு அம்மா எல்லாம் சொல்லி அவங்களே ஓட்டு போட்டுறாங்க. யார் நிக்கிறாங்க, யார் வந்தா நல்லா இருக்கும் யோசிச்சு ஒரு நல்ல முடிய ஓட்டு போடணும். சொன்னல யோசிக்க விட பண்றாங்க மச்சான் மக்களை. யோசிக்கிற மச்சான், நீ கிராமத்தெல்லாம் போய் பாரு மச்சான், வச்சிருக்காங்க தெரியுமா? இப்ப இருக்க எம்எல்ஏ சரி எம்பி சரி இருந்து ஏபிசி தெரியாது. மொதல் ஏபிசி என்னன்னு கேட்போம். சரி நீ சொல்ல. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. நீ சொல்ல சொல்லு. ஒண்ணு தெரியாம அவங்க 2 முடிச்சுட்டாங்க. நீ உங்களுக்கே தெரியாது. சொல்லு மக்கள் காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? வந்தாச்சு. நம்ம எந்த தடை வந்தோமோ அந்த இடம் வந்தாச்சு. அங்க சைடு சொல்லுவாங்க. ஆனா அந்த மரத்தாண்டே வேணா, அந்த மரம் இறக்குற இடத்துலயே வேணா. நம்ம எதுக்கு தடை வந்தோம் அதுக்கான இடத்த கண்டுபிடிச்சாச்சு. ராஜேஷ் கரெக்டா கூட்டு வந்த அந்த இடத்துக்கு. கல்யாணம் ஆக போகுது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வருமா நிஜமா? ஆளு போறாங்க கல்லு இறக்கி. வந்துட்டோம். எல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம். உள்ள போங்க. கல்லு குடிக்கலாம்னு வந்தோம். அவங்க என்னன்னா காலையில வெள்ளம் வரணும்ட்டாங்க. நான் ஒருத்தர் இருக்கான் டிரைவர், எப்ப போனாலும் கிடைக்கும் நம்ம ஊர் தான் அப்படின்னா. கடைசியில 10 எப்ப இருக்காது சாந்தத்துக்கு மேலதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றது? இந்த பணமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பயல. இங்க பாருங்க அவளாம் அவளை ஜாலியா கொடுத்துட்டு இருக்காங்க. காலையில வந்திருந்தா கிடைச்சிருக்கோம். ஐயா கல்லு கிடைக்குமா? ஐயா கல்லு இப்படி சொல்லாங்களே உள்ள கை இல்லையா? நூறாண்டு காலம் வாழ்க. போகலாம்.
அது எப்படியோ கண்டுபிடிச்சு ஃபுல்லா தேடணும், இந்த ஊரே அழைச்சிட்டோம். கடைசியா வந்து ஒரு ஐயா வந்து பாவம் பார்த்து அவர் வீட்டுக்கு விட்டு வந்துட்டாப்ல. ஒரு 10 செம்பு இருக்கான். 10 செம்புனா நாங்க 2 பேரும் தான் குடிப்போம், யாரும் குடிக்க மாட்டாங்க, சாப்பிடலாம். அதனால நாங்க குடிக்க போறோம். அவர் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு சில பேர் மாப்பிள்ள முன்னாடி போறாரு. நம்ம டீ டோர்ல வேற சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் ஐயா. அழுதுகிட்டு சொல்றேன்டா தாத்தா, டே வேண்டாடா கண்ணு, வேண்டாடா கண்ணு, டே டே டே. படத்தை எடுத்து வந்துட்டாரு. அங்க எடுத்து போயிடலாம். படம் ஃபுல்லா கல்லா இருக்கு. எப்ப பார்த்தாலும் போதுனே திரியிறாங்களே. ஐயோ, இவங்க எப்படிடா மாற போறீங்க?